जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थ जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? உங்களை சந்தேகப்பட்டவங்களுக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுக்க போறீங்க. மிதுன ராசி, உங்களை சந்தேகப்பட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுறதுக்கான டைம் வந்தாச்சு. ஒன்று, வேலை செய்யற இடத்துல அரசியலுக்கு வேலை இல்லை. அரசியல் வேலை தனியாக நடக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் தனியாக இருக்கட்டும். ஆனால் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அலுவலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் அரசியல் இருந்தால் நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா சில இடத்துல இந்த அரசியல் பாலிடிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நிறைய இந்த அலுவலகத்தில் சில இடத்துலலாம் உண்டு. அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆஃபீஸில் கூடியமான வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசாதீங்க. இப்போ நடக்கிறதுல நல்ல பாலிடிக்ஸா கெட்ட பாலிடிக்ஸாலாம் தெரியாது, நீங்க பேசாம இருங்க, அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, மிதுன ராசி இந்த வாரம் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை ஒரு கதவை திறக்க போகிறது. நீ உங்களுடைய ஒரு விஷயம் இந்த வாரத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்ககிட்ட வரப்போறது, நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எது செஞ்சாலுமே கரெக்டாக செய்யக்கூடிய ஆள் தான் நீங்கள். குழப்பம் இருந்தாலும் நீங்கள் டபுள் மைண்டட் பர்சன் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உபயராசி தான் எப்போதுமே டபுள் மைண்டட் தான். தானும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பி விட்டு அந்த வேலையை நடக்க விடாமல் சில பிரச்சனைகள்லாம் உண்டு மிதுன ராசிக்கு. ஆனால் எடுக்கிற டிசிஷன் என்னமோ கரெக்டாக எடுப்பீங்க. ஆனால் அதை சரியான நேரத்தில் சொல்கிறதும் சரியான நேரத்தில் நடத்துகிறதும் அதை நிர்வாகம் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது. அது இல்லை, அவுட் ஆகிடுது. அது சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அவுட்டாக தான் இருக்குது. கல்யாண வாழ்க்கையிலையும் அவுட்டாக தான் இருக்குது. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நாள் வேலை, இங்கே ஒரு 3 வருஷம் வேலை, அங்கே ஒரு 2 வருஷம் வேலை, இங்கே 1 வருஷம் வேலை, இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதாவது தன் குறை என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர வேலையில் என்ன குறை அப்படின்னு பார்க்கக்கூடாது. தன் குறை, நீ இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிற அப்படின்னு சொன்ன எனக்கு அந்த வேலை செட் ஆகலைன்னு நீ சொல்லக்கூடாது. செட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்கணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, எனக்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. என்னடா செட் ஆகாது? நீ நீ அந்த உனக்கு வேலை இல்லைன்னு அந்த இடத்துல வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ மாற்றிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம்.
அதை நீ மாத்திக்கல அப்படின்னு சொன்னேன். பாருங்க, எனக்கு இந்த வேலை செட் ஆகாது, எனக்கு இந்த வேலை என்ன செட் ஆகாது? ஏன் மற்றவங்க பார்க்குறவங்க எல்லாம், வேலை பார்க்குறவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லையா? எல்லாரும் தானே மனுஷங்க. அப்போ உனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீயா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்க கூடாது. இந்த வாரத்துல நான் உனக்கு சொல்ற விஷயம் அதுதான். நீயா ஒரு விஷயத்த உனக்கு திறமை இருந்தா நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவ. உனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொன்னா நீ முன்னுக்கு வர மாட்டேன். நீ திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிதுன ராசி நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா வழிகாட்டுதல், நீ பண்ணு, நீ நல்லா வருவே அப்படின்னு சொன்னா நீ பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். தயங்கி நின்னா கடைசி வரைக்கும் தயங்கி தான் நிக்கணும். முன்னேறவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பேச்சு திறமையால் முக்கிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். பேச்சு திறமையினால நல்ல வாய்ப்புகளை பெற வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அரசியல் தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. மார்க்கெட்டிங், மீடியா, ஆன்லைன், மக்கள் தொடர்பான நல்ல தொழில்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பெரிய முதலீடுகள் இந்த வாரம் தள்ளி போடுவது நல்லது. ஹெவியா பல்கா முதலீடுகள் இந்த வாரத்துல தள்ளி போட்டுருங்க, வேண்டாம். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மற்றும் சூழல் உருவாகும். குடும்பத்தில் இருந்த சிறிய குழப்பங்கள் தீரும். சகோதரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சந்திப்பு நடக்கலாம். பெரியோர்களின் ஆலோசனை மிக முக்கிய மாற்றத்தை தரும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு கொடுக்கலாம் இந்த வாரம். சார், இந்த ஜாதகம் இந்த மாதிரி வந்திருக்க, பேசலாம், செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருமணம், மறுமணம், இந்த வாரத்தில் யாராவது ஜாதகம் வீட்டில் கொண்டு கொடுக்கலாம். ஒரு போஸ்ட்ல, ஆன்லைன்ல ஏதோ ஒரு விஷயம் வரலாம். அதே போல கடந்த கால நினைவுகளை மீண்டும் மனதை பாதிக்கலாம். முன்னோக்கி செல்லுங்கள். பரச நினைச்சு கஷ்டப்படாதீங்க, முன்னோக்கி போங்க. துணையுடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும். காலையில வேலைக்கு போனோமா, நைட்டு வந்தோமா, படுத்தோமா, தூங்கினோமா, திரும்ப எழுந்திருந்தோமா, வேலைக்கு போனோமா, தூங்கினோமோன்னு இருக்காதீங்க. துணை அப்படிங்கிறது எதுக்கு? கணவன் மனைவி அப்படிங்கிறது எதுக்கு? ஒரு மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது கணவன் மனைவியா ஒரு வாக்கிங் போறது, நைட்டு நேரத்தில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் மனம் விட்டு பேசுறது, சில விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் இருக்கணும். இருந்தால்தான் நல்லது. ஸோ அது மாதிரி விஷயத்த கொஞ்சம் மிதுன ராசி பார்த்துக்கோங்க. வருமானம் சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகள்லாம் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட கிழமை புதன்கிழமை. நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெருமாள் கோயிலாவது போயிருந்தீங்கன்னு சொன்னா நெய் தீபம் ஏற்றி துளசி சாத்தி வழிபாடு பண்ணுங்க. சிறப்பா வருவீங்க. வாழ்க வளமுடன்.